அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். முதல் பானிபட் போர் நடைபெற்ற நாள் எது? முதல் பானிபட் போர் நடைபெற்ற நாள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1526 ஏப்ரல் 21. இரண்டாவது வினா, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் ஷெர்ஷா. மூன்றாவது வினா, நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அக்பர். இதே மாதிரி நவரத்தினங்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் அவையிலையும் இருந்திருப்பாங்க. நாலாவது வினா, ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 5ஆம் குரு அர்ஜுன் சிங். ஐந்தாவது வினா, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை தவறி விழுந்து இறந்தார் என்பது யாருடைய கூற்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்டான்லி லேன்பூல். ஆறாவது வினா, மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அக்பர். ஏழாவது வினா, அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார்? அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 9ஆம் குரு தேஜ் பகதூர். அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு 9ஆம் குரு தேஜ் பகதூர். எட்டாவது வினா, சந்திரகுப்த மௌரியரின் அரசியல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சாணக்கியர். சந்திரகுப்த மௌரியரின் அரசியல் குரு சாணக்கியர். ஒன்பதாவது வினா, அசோகரை புத்த மதத்துக்கு மாற்றிய புத்த பிட்சு யார்? சரியான விடை ஆப்ஷன் பி உபகுப்தர். அசோகரை புத்த மதத்துக்கு மாற்றிய புத்த பிட்சு யார்னா உபகுப்தர். பத்தாவது வினா, அசோகரின் 2 மற்றும் 13வது பாறை கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மூவரும். சோழர், சேரர், பாண்டியர், இன்னொன்று வருவாங்க சத்தியபுத்திரர், அவங்கள பற்றியும் சொல்லியிருக்கோம். 11வது வினா, இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அசோகர். 12வது வினா, இந்தியாவில் மக்கள் நல அரசை முதலில் அமைத்தவர் யார்? இந்தியாவில் மக்கள் நல அரசை முதலில் அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி அசோகர். 13வது வினா, குஷான வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? ஒரு முக்கியமான வினா. குஷான வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கனிஷ்கர். குஷான வம்சத்தின் தலை சிறந்த அரசர் கனிஷ்கர். 14வது வினா, பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை யார்? அதாவது அறுவை சிகிச்சையின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சுஷ்ருதர். 15வது வினா, இரண்டாம் அசோகர் யார்? இரண்டாம் அசோகர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கனிஷ்கர். இரண்டாம் அசோகர் கனிஷ்கர். 16வது வினா, குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர். 17வது வினா, சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு? சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கிமு 1900. 18வது வினா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர். 19வது வினா, இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யார்?
சரியான விடை ஆப்ஷன் பி பாக்யான். இந்த பாக்யான் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டின் பாருங்க. யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 20வது வினா. யுவான் சுவாங் எழுதிய பயண நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி சியூக்கி. 21வது வினா. தமிழகத்தை ஆண்ட பல்லவர்கள் எக்காலத்தவர்கள்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சங்க காலத்துக்கு பிற்பட்டவர்கள். 22வது வினா. சங்க இலக்கியங்களில் பல்லவர்கள் பற்றிய செய்திகள் ஏதும் உள்ளதா? சரியான விடை ஆப்ஷன் பி இடம்பெறவில்லை. 23வது வினா. முற்கால பல்லவர்கள் எம்மொழியில் சாசனம் வெளியிட்டனர்? முற்கால பல்லவர்கள் எம்மொழியில் சாசனம் வெளியிட்டனர்? சரியான விடை ஆப்ஷன் டி பிராகிருத மொழியில். 24வது வினா. சிவஸ்கந்தவர்மன், விஜயஸ்கந்தவர்மன் போன்றவர்கள் எந்த மொழி பேசியவர்கள்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிராகிருத மொழி. 25வது வினா. மற்றொரு பிரிவு பல்லவர்கள் எம்மொழியில் சாசனங்களை வெளியிட்டுள்ளார்கள்? சரியான விடை ஆப்ஷன் பி சமஸ்கிருத மொழி. 26வது வினா. சமஸ்கிருத மொழி பல்லவர்கள் எந்த நூற்றாண்டில் ஆட்சி செய்தனர்? சரியான விடை ஆப்ஷன் சி கிமு 4ஆம் நூற்றாண்டு முதல். 27வது வினா. சமஸ்கிருத சாசனங்களை வெளியிட்ட பல்லவர் பிரிவினர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி விஷ்ணுகோபன். 28வது வினா. பல்லவ பேரரசு சிம்ம விஷ்ணுவால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பல்லவ பேரரசு சிம்ம விஷ்ணுவால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 575. 29வது வினா. சோழர் பாண்டியர் களப்பிரர்களை வென்ற பல்லவ மன்னன் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சிம்ம விஷ்ணு. 30வது வினா. வல்லம், தலவானூர், மகேந்திரவாடி ஆகிய இடங்களில் குடைவரை கோயில்களை கட்டியவர் யார்? வல்லம், தலவானூர், மகேந்திரவாடி ஆகிய இடங்களில் குடைவரை கோயில்களை கட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன். 31வது வினா. சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். 32வது வினா. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் யாருன்னா வி.ஏ. ஸ்மித். 33வது வினா. சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியால் மகேந்திரவர்மன் எந்த போரில் தோற்கடிக்கப்பட்டான்? சரியான விடை ஆப்ஷன் டி புல்லலூர் போர். 34வது வினா. மகேந்திரவர்மன் கோயில் கட்டிய இடங்கள் எது? சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும் சரி. மாமண்டூர், பல்லவபுரம். 35வது வினா. மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அப்பர். 36வது வினா. திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோயில் கட்டிய மன்னன் யார்? திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோயில் கட்டிய மன்னன் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன். 37வது வினா. மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள். மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர்கள். இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி இரண்டும் சரி. சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் இது ரெண்டுமே மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர்கள். 38வது வினா. மகேந்திரவர்மன் எழுதிய நூல் எது? ஒரு முக்கியமான வினா. கீழ்கண்டவற்றுள் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்த விலாச பிரகசனம்.
39 வினா சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மவர்மன். உங்களுக்கான வினா பாருங்க. வாதாபி கொண்டான் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 40வது வினா காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டிய பல்லவ மன்னன் யார்? காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டிய பல்லவ மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன். 41வது வினா ராஜசிம்மன் மகன் பெயர் என்ன? ராஜசிம்மன் மகன் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாம் பரமேஸ்வரன். 42வது வினா சிம்ம விஷ்ணு தொடங்கிய பல்லவ வம்சம் யாருடன் நிறைவுற்றது? சிம்ம விஷ்ணு தொடங்கிய பல்லவ வம்சம் யாருடன் நிறைவுற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் பரமேஸ்வரனுடன். 43வது வினா காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் நந்திவர்மன். 44வது வினா பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்பவை டேஸ் எனப்படும்? பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்பவை டேஸ் எனப்படும்? சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு கல் சிற்றாலயங்கள். 45வது வினா பல்லவர்களின் நிர்வாகத்தின் அடிப்படை அலகு எது? பல்லவர்களின் நிர்வாகத்தின் அடிப்படை அலகு எது? சரியான விடை ஆப்ஷன் டி கிராமம். பல்லவர்களின் நிர்வாகத்தின் அடிப்படை அலகு கிராமம். 46வது வினா பெருந்தேவனார் இயற்றிய நூல் எது? பெருந்தேவனார் இயற்றிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி பாரத வெண்பா. பெருந்தேவனார் இயற்றிய நூல் பாரத வெண்பா. 47வது வினா கடைசி பல்லவ மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. கடைசி பல்லவ மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அபராஜிதவர்மன். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன். 48வது வினா தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் எனப்பட்டவன் யார்? தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் எனப்பட்டவன் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்றாம் நந்திவர்மன். 49வது வினா பல்லவர் கால ஓவியங்கள் காணப்படும் சித்தன்னவாசல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஒரு முக்கியமான வினா. பல்லவர் கால ஓவியங்கள் காணப்படும் சித்தன்னவாசல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி புதுக்கோட்டை. சித்தன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம். கடைசி வினா காவிய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? காவிய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தண்டி. காவிய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தண்டி. நண்பர்களே, நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.